சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 ஆட்டத்தில் 76 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்ற இந்திய அணி ஜிம்பாப்வேவுக்கு எதிராக 72 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதனால இந்திய அணியுடைய நெட் ரன் ரேட் -3.800 அப்படின்றதுல இருந்து -0.100 குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்திய அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக சூப்பர் 8 ஆட்டத்தில் விளையாடுறாங்க. இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றாலே சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிவிடும். இந்திய அணி தோல்வியை சந்தித்தால் மேற்கிந்திய தீவுகள் அணி அரையிறுதிக்கு முன்னேறிவிடும். ஒருவேளை இந்த போட்டி நடைபெறாமல் போகும் பட்சத்துல இரு அணிகளுக்குமே தலா ஒரு புள்ளியை பகிர்ந்து வழங்குவாங்க. அப்போது நெட் ரன் ரேட் தான் அரையிறுதி வாய்ப்பை தீர்மானிக்கும். இந்தியாவுடைய நெட் ரன் ரேட் -0.100 மேற்கிந்திய தீவுகள் அணியுடைய நெட் ரன் ரேட் +1.791 இருப்பதால ஆட்டம் ரத்தானால் இந்தியாவுடைய அரையிறுதி வாய்ப்பு கண்டிப்பாக முடிந்துவிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆகையால் அன்றைய தினம் மழை குறுக்கிடாமல் இருந்தாலே போதும், இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு இந்திய ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேவுக்கு எதிரான போட்டியில இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டாலுமே ஒரு சில பிரச்சனைகளுமே இருந்தது. ஜிம்பாப்வே அணிய 200 ரன் கிட்ட இந்திய அணி அடிக்க விட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கருதப்படுவதால கண்டிப்பாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில லெவன்ஸ் அணியில் மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான அறிவிப்பை கூடிய விரைவிலேயே BCCI அறிவிக்கிறாங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.